பப்பிக்கு பசிக்குதா? பப்பிக்கு பசிக்காதே. நீ சரியா சாப்பிடல, 2 நாளா சாப்பிட மாட்டேங்கிறீங்களா? சரியா உனக்கு தான் பசிக்காது. நாங்க ஐஸ்கிரீம் செய்ய போறோங்க. பாருங்க 4 இது வாங்கி எப்படியும் 1.5 மாசத்துக்கு மேல ஆச்சு. 4 பாக்கெட் வாங்கினாங்க. என்னென்ன ஃபிளேவர்ல வாங்கினோம்? பிஸ்தா, ஸ்ட்ராபெரி, அப்புறம் இது சாக்லேட், இது வந்து மில்க், வெண்ணிலாவா? ஆமா வெண்ணிலா. இன்னைக்கு வந்து எது போடலாம்? வெண்ணிலா போடலாமா சாக்லேட் போடலாமா? சாக்லேட் போடுங்க. சாக்லேட். எங்க பிரசாதுக்கு சாக்லேட் வேணும். 1.5 மாசம் ஆச்சு வாங்கி. இந்த 1.5 மாசத்துல அது வாங்கின உடனே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு முதல்ல ஒண்ணு செஞ்சோம். அதுக்கப்புறம் இப்ப 2 நாளைக்கு முன்னாடிதான் ஒண்ணு செஞ்சோம். ஏன்னா அடுத்தடுத்து எங்க வீட்டுல ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தருக்கு எல்லாருக்கும் கோல்டு. ஃபர்ஸ்ட் பிரசாதுக்கு, அப்புறம் பிரியாவுக்கு, அப்புறம் எனக்கு. ஃபர்ஸ்ட் பப்பிக்கு ஜானிக்கும், அப்புறம் தான் பிரசாதுக்கு, அப்புறம் பிரியாவுக்கு, அப்புறம் எனக்கு. எல்லாருக்குமே வந்துருச்சு வீட்டுல. அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் வரல. அதனால இப்ப எல்லாருக்கும் கோல்டெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் செய்ய போறோம் சாக்லேட் ஃபிளேவர்ல. இது பால், 1/2 லிட்டர் பால்ல ஒரு பாக்கெட் ஃபுல்லா நம்ம கரைச்சி ஃபர்ஸ்ட் போடும் போதே மிக்ஸ் பண்ணி போடணும்னா அதுல இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கேன். ஆனா கடைசியா போட்டதுதான் கரெக்டா இருந்தது. எப்படி போடலாம்? அப்போ காய்ச்சிட்டு பொங்கி வந்ததுக்கு அப்புறம் போட்டுட்டு அதுதான் நல்லா கிரீமியா இருக்கு. முதல்ல நம்ம போட்டோம்னா பாலாவே தான் இருக்கு, கிரீமியா மாறவே இல்லை. ஃபர்ஸ்ட் செஞ்சது கிரீமியாவே மாறல, அப்படியே டம்ளர்ல ஊத்தி ஐஸ் கட்டியா தான் இருந்தது. ட்ரேல ஊத்தி வச்சிருந்தோம். செகண்ட் தான் டம்ளர்ல ஊத்தணும். ஐஸ்கிரீம் மாதிரி மாறாம அப்படியே தண்ணியாவே இருந்தது. அது நம்ம ஃப்ரிட்ஜ் ப்ராப்ளம். ஃப்ரிட்ஜ் வாங்கி 11 வருஷமா 13 வருஷம் ஆச்சுங்க. எங்க வீடு கட்டின புதுசுல வாங்கினதுனால இப்போ கொஞ்சம் அது மக்கர் பண்ணுது. நான் போட்டுட்டு வேற ஃப்ரிட்ஜ் தான் வாங்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் இதவே சமாளிக்க வேண்டியதான். ஓவர் கோல்டு கூலிங் வந்து ஓவர் ஆயிடுது. என்ன காய்கறி எது வச்சாலும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. இந்த பால் பப்பி பூஞ்சாங்க பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு. ஜான காணோம். ஜான் எங்க பப்பி? பப்பிமா ஜான் எங்கடா? ஜான் எங்க? ஜான காணோம். வந்துருவானே அவன், நம்ம கிச்சன்ல இருந்தா வந்துருவானே. கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சு வர. அதுக்கப்புறமா இது சுகர் எதுவும் போடவே தேவையில்லை, இதுலயே எல்லாமே இருக்கும். சும்மா பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் இதை போட்டு நல்லா கரைச்சி 6 வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கப்ல வேணாலும் சரி, இல்லை ட்ரேல வேணாலும் சரி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு. அது இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. நாளைக்கு மத்தியானம் தான் எடுப்பேன். 1 30 ரூபா 6 ஐஸ்கிரீம் செய்யலாம் இதுல. பரவாயில்ல. பால் வேற இருக்குல்ல, 1 லிட்டர் பால் வேற இருக்குல்ல. 6 ஐஸ்கிரீம் வருதுல்ல. அப்படி பார்த்தாலும் பால் 40 ரூபா, இது ஒரு 30 ரூபானாலும் 70 ரூபாய்க்கு 6 ஐஸ்கிரீம் வந்துருதுல்ல. நம்ம 20 ரூபாய் ஐஸ் வாங்கினா எவ்வளவு பெருசா இருக்கும், அந்த அளவுக்கு இதுல வரும். நல்லா பெரிய ஐஸாவே வரும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருந்தது போன தடவை செஞ்சது. இது ஃபர்ஸ்ட் செஞ்சது என்ன ஃபிளேவர்? பிஸ்தாவா? அது எனக்கு ஓரளவுக்கு தான் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஸ்ட்ராபெரி நல்லா இருந்தது. இது 3ஆவதா சாக்லேட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போறோம். இன்னைக்கு ஆடி வெள்ளி, கோயிலுக்கு போகலான்னு நினைச்சேன், போகவே இல்லை. நீங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆடி வெள்ளிக்கு பொங்கிச்சு குறைச்சுதான் வச்சு பொங்கிடுச்சு. மேல வந்ததுக்கு அப்புறம் குறைச்சா அப்படித்தான். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? யார் யார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இருக்குமா? கட்டலாமா? இது ஃப்ளேவர் எப்படி இருக்கு பார்க்கலாமா?
ஸ்ட்ராபெரி மாதிரி அவ்வளோ ஃப்ளேவரா வரல. இது ஓபன் பண்ண உடனே நல்ல ஃப்ளேவர். சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கு. இதுதான் இருக்கும். நல்லா இருக்கு, மைல்டா இருக்கு ஃப்ளேவர். அது அப்படிதான் இருக்கும். ஸ்ட்ராபெரி எப்படி நல்லா எவ்வளவு குணமா கொஞ்சம் கொஞ்சமா போடணுமா மொத்தமா அப்படியே கொட்டணும். அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. கொதிக்க வைக்கணுமா? ஆமா. கட்டி சேர்ந்துடாதுல. ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. இது கிண்டி விட்டுக்கிடுவோம். கட்டி ஆயிடுச்சுன்னா பானை நல்லா கட்டி ஆயிடுச்சு. சாக்லேட் ஐஸ். நாங்க ஐஸ்கிரீமா பண்ணல, ஐஸா குச்சி ஐஸா பண்ணோம். ஃப்ரிட்ஜுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். ஆமா, எங்க ஃப்ரிட்ஜை நம்பியெல்லாம் ஐஸ்கிரீம் பண்ண முடியாது. நாங்க ஐஸ்கிரீமாவே பண்ணாலும் அது ஐஸ் கட்டியாவே மாறிடும். நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரையாம இருக்கு. கொதிச்சிருச்சு, போதும்ல. கொஞ்சம் கொதிக்கும். இப்போதான் போட்டிருக்கீங்க பவுடர். வேகணும்ல பவுடர்லாம். அப்படியே குடிச்சோம்னா கூழு. பார்க்கறதுக்கு ராகி மாவு கூழ் மாதிரி இருக்குல்ல. ஹாட் சாக்லேட் அப்படியே குடிச்சு. ஹாட் சாக்லேட். நான் வந்து வீட்லயே கேக் செய்ய போறேன். சாக்லேட் செய்ய போறேன். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணுமா? மேல அந்த ஆடையா வந்துடும். கீழே இறக்கி வச்சு ஓரளவுக்கு ஆறிடுச்சு நல்லா. பாருங்க, இது வந்து அலுமினியம் ஃபாயில் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஐஸ் குச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த அலுமினியம் ஃபாயில் பாருங்க இது எப்படி இருக்கு. இப்படி ரோலா வாங்கிக்கோங்க. இது வாங்கிட்டு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் பண்றதுக்கு யூஸா இருக்கும். சரி, இது இப்படி ஓரமா இருக்கட்டும். எங்க 4 பேருக்கு சின்ன சின்ன டம்ளர். பப்பிக்கும் வருது. பப்பிக்கும் ஜானுக்கும் பெரிய டம்ளர். பாத்தீங்களா? அவங்க 2 பேரோட டம்ளரை காணோம். எங்க சின்ன டம்ளர்? இங்கதான் வச்சிருந்தேன். இதுதான் பப்பி ஜானோட டம்ளர். என்னதான் இருக்கு இன்னொன்னு? இருந்துச்சு. இந்த 2 டம்ளர் கழுவுனேன். இதுல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கு. அப்ப இதுலயே இருக்கு. பப்பிக்கும் ஜானுக்கும் பெரிய டம்ளர். மூணு கரண்டி ஊத்துறேன். அப்பதான் எல்லாருக்கும் வரும். இது ஐஸ் மோல்டுல ஊத்தணும்னா இன்னும் நல்லா நிறைய வரும்ல. சிந்தாம ஊத்துங்க கீழே. சிந்துதா? எனக்கு தெரியல. நான் இப்படி வச்சிருக்கேன்ல, அப்படி எடுக்கும்போது சிந்துது. எதை கொடுத்தாலும் எங்க வீட்டுல எல்லாருக்கும் ஒரே அளவா தாங்க. ஒருத்தருக்கு அதிகமா, ஒருத்தருக்கு கம்மியா, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. யாருக்கு கொடுத்தாலும் எல்லாருக்கும் ஒரே அளவு. அவ்வளவுதான். தீர்த்தம். இப்போ இந்த காயில இதுதானே. இது ரொம்ப குட்டியா கட் பண்ணிட்டியா? அவ்வளவுதான், போதும். இப்படி வச்சு மூடிக்கலாம் எல்லாத்துலயும். இந்த மாதிரி கட் பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும். இப்போ இது நடுவுல லைட்டா கத்தி வச்சு கீறி விட்டுக்கலாங்க. ரொம்ப இல்லை, சின்னதா இந்த அளவுக்கு போதும்.
குக்கி எடுத்து ஐஸ் குச்சி கழுவியாச்சா? கழுவியாச்சு. நல்லா சொல்லி வச்சிருவீங்களா? அவ்வளோதான். எடுத்துக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாப்பிக்கு ஐஸ் வேணுமா? ஐஸ் ரெடி. ஜானுக்கு வேணுமா? ஐஸ் வேணுமா? இந்தா. என்னடா வரமாட்டேங்கிற பப்பிதான் முடியா? ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி 2 காலி பண்ணிட்டாங்க. இன்னொன்னு பிரியாவுக்கு உள்ள இருக்கு. எங்க 3 பேருக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அப்ப இவன் ஜானு முடியா? ஐஸ்டா. அன்னைக்கு முந்தா நாளா என்ன கிழமை? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பப்பி சாப்பிடவே இல்லை. பப்பியும் சேர்த்து ஜான் தான் சாப்பிட்டான் ஐஸ். நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இது தண்ணியில வச்சு எடுத்துறேன். இருடா. ஜானு ஓடியா? அதெல்லாம் நான் சாப்பிடுவேன். அவன் கொடுக்க மாட்டேன். அவன் சந்துக்குள்ள உட்காந்துருக்கான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாரு. எனக்கு 2 பேரும் வர மாட்டேங்கிறாங்க. வந்து நின்றுட்டு இருந்தா எடுக்கிறாங்க, நின்றுட்டு இருந்தா எடுத்ததுக்கு போயிட்டான். என்னடா நான் சாப்பிடுவேன். இந்த ஐஸ்டா வேண்டாமா? சாக்லேட் ஐஸ்டா. யார் வராங்க அவங்களுக்கு தான். டேஸ்ட் பிடிக்கலையா? இந்த டேஸ்ட் பால்டா. பால்ல ஊத்தி சாக்லேட் ஐஸ்டா. அட பாருங்க, உங்களை நம்பி உங்களுக்கெல்லாம் சேர்த்து பாரு. கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பாரு. இந்த சூப்பரா இருக்குல்ல? பப்பி நீயே சாப்பிட்டு பாரு. உனக்கு பிடிச்சதுன்னா இன்னொன்னு எடுத்து தரேன். இல்லைன்னா வேஸ்டா இருக்கல. நீயே சாப்பிட்டு போவ. அன்னைக்கு 2 ஐஸும் பப்பி தான். நான் தான் சாப்பிட்டான். நேற்று நைட் வச்சது இன்னைக்கு மணி 2 ஆகுது. நீ சாப்பிட்டது எப்படி இருந்தது டேஸ்ட்? அதான் சொன்னேன், இந்த சாக்லேட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி மாதிரி இல்லையா? வெண்ணிலாவது ஊற்றி வச்சுருக்கா. ஆனா ஏற்கனவே சாக்லேட் ஐஸ் வாங்கினாலும் சாப்பிட இது என்ன ஐஸ் வாங்குவோம்? சாக்கோபார். அதே சாப்பிட மாட்டாங்கல்ல. அது ஸ்ட்ராபெரி வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவோம். கொடை மாதிரி வந்துச்சு. ஆமா, டேஸ்ட் இது சுமாரா தாங்க இருக்கு. அந்த ஸ்ட்ராபெரி மாதிரி இல்லை. ஓகே, பரவாயில்ல. சில்னஸா இருக்கு.